அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து நியூஸ் என்ன சொன்னால், நாளை காலையில் பிடிசுபகோட ஈரானுக்கு அடிக்க போகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப். இவருக்கு வேலையே தான் முஸ்லீம் நாடுகளுக்கிடையே குழப்பத்தை உண்டாக்கணும். ஈரானுக்கு அடித்து ஈரான் அதே போல் ஈரான் ஜோர்டான் இருக்கிற, குவைட் இருக்கிற, பஹ்ரைன் இருக்கிற, சவுதி இருக்கிற, குவைட் கட்டாரில் இருக்கிற பேஸுக்கெல்லாம், துபாயில் நிற்கிற பேஸுக்கெல்லாம் ஈரான் அடிக்கணும். முஸ்லீம் நாடுகளுக்கு பிரச்சனையை உண்டாக்கணும். இத்தான் இவன் வேலை. இதே மாதிரி ஆக்கள் நாட்டுக்கு பெரிய ஒரு அழிவு தான் கொண்டு வரும். ஏற்கனவே ஈரான் செல்லுகிறி உண்ட ஆர்மேடா பெரிய கப்பல் இல்லை, உண்ட யூஎஸ் பெரிய கப்பல் இல்லை, ஆப்ரஹாம் லிங்கன் இல்லை. எந்த லிங்கன் வந்தாலும் நாங்கள் தாத்து தள்ளிடுவோம், நீ இதுக்கு தடமாறாதுன்னு சொல்லிட்டு ஈரான் கொடுத்த ஓனிங். ஆனால் இவர் கேட்குற மாதிரி இல்லை. இவர் கடைசிக்கு அமெரிக்காவுக்கும் அந்த ஈரான் ஏவுகணை வந்து கண்டம் விட்டு கண்டும் ஏவுகணை வந்து புலனும். அதுதான் இவர்கிட்ட ஆசை. நாட்டை நாசமாக்குறாள் தான் இவர். மூடத்தனத்தில் அந்த அமெரிக்கா மக்கள் இவருக்கு எலெக்ஷனை வச்சு இவரை வச்சு எடுத்த கொஞ்சம் நாட்டை தான் செஞ்சுட்டு போகுது. இப்போ இவர் இருக்கிற நாட்டுள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறாரு. இது பெரிய யுத்தத்தில் முடியும். இது 12 நாள் ஓர்மா இல்லை. அடுத்தது வந்து ஈரான் ஒன்றா தாக்க போகிறது வந்து இஸ்ரேலில் தான். அது முக்கியம், எப்படி நடக்க போகிற விஷயந்தான். ஒரு மிசைல் வந்து புழுந்தானும் ஈரானுக்கு என்ன சரி ஒரு அமெரிக்கா இந்த ஓரை தொடங்கி யுத்தத்தை தொடங்கி வச்சாலும் 100 மிசைல் போகிறது இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேலில் உள்ள பேஸ், ஆர்மி கேம்ப், மொசாட், உளவு பிரிவு அதெல்லாம் வந்து ஈரான் தாக்கி அழிச்சிது. அடுத்தது எத்தனையோ பேர்கிட்ட சாவு புல போகுது. இதுவும் அடுத்தது அமெரிக்காவுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாய் மேவுன்னு ஈரான் ஏவினாலும் மேவும், அது ஷுவர். அடுத்தது இவரை 1-2 நாள் அடிச்சு விட்றமா இல்லை. இவர் ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கனா, அடுத்தது வந்து இன்னொன்று ஆர்மேடா இந்த வர்ற கப்பல் அனுப்பி வச்சுக்கிறாராம். இப்போ அந்த கப்பல் வந்து பொனப்பெட்டி மாதிரி சுக்குநூறாகி வரப்போகுது. அதுதான் நடக்க போகுது. இப்போ இவங்களோட பவர் தெரிஞ்சு தான் இவர் பேர்த்து கையை வைக்கிறாரு. எல்லாம் பாதுகாக்கணும். என்னத்தை நடக்குமோ தெரியா. இப்போ ஈரான் செல்லி வச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி அனுப்பும். கடலுக்குள்ளால் போகக்கூடிய பீரங்கி டேங்கை ஈரான் அனுப்பி வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் தயாராக வைக்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில் அடிக்க போகிறேன்றார். ஏன்னு சொன்னால் இப்போ இவர் பேத்துட்டார். ஈரானுக்கு அடிக்க போகிறேன்னு பேத்துட்டார். இப்போ இவருக்கு திரும்பி வந்து கொள்ளலாம். திரும்பி வந்தால் மொத்த உலக நாடும் இவரை கேவலப்படுத்தணும். அதுக்காக வேண்டி இவர் குறைஞ்சதோடு 10 நாளைக்கு சரி அடித்து முடிப்பார். அந்த நடந்துச்சு இஸ்ரேலோட ஓருண்டான மாதிரி அடித்து முடிப்பார். கடைசி ஈக்கிராக்களை கொண்டு போடுவார். அதுதான் சொல்லி இப்போ நடக்க போகிற இந்த இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் ஈரான் எட்டத்தாக. ஈரான் இப்போதே சொல்லிட்டு நான் உனக்கு எட்டத்தாக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன வேணுமானா எத்தனை நாள் போர் வேணுமானா நாங்கள் தயாரிக்கிறோம், வா. இன்ஷால்லா என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். இன்ஷால்லா பார்ப்போம். என்னத்தை நடக்கும் என்று மேலுள்ள மட்டும்தான் அறிவான்.